ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு குக்கிங் டு கிச்சன். இன்றைக்கி நம்ம குக்கிங் டு கிச்சனில் ஒரு சூப்பரான ஃபெஸ்டிவல் ஐட்டம் முறுக்கு எப்படி செய்கிறதுன்றதை பார்க்க போகிறோம். இது ஒரு ஈஸியான ரெசிபி. குறைவான இன்க்ரீடியன்ஸ் வச்சு சீக்கிரம் செஞ்சு முடிச்சிடலாம். சும்மா அப்படியே மொறு மொறுன்னு இருக்கும் இந்த முறுக்கு. இந்த முறுக்கை செய்யறதுக்கு ஃபஸ்ட் நம்ம உளுந்தை வறுத்து எடுக்கணும். ஒரு அரை கப் முழு உளுந்து எடுத்திருக்கேன். ஒரு பேனை சூடு பண்ணி உள்ளே சேர்த்துக்கோங்க. ஒரு 100 கிராம் கிட்ட லோ ஃப்ளேமில் வச்சு வறுத்துக்கோங்க. அப்போ தான் நல்லா வறுபட்டு வரும். அதோட கலரும் மாறி வரணும். இதை தொட்டு பாருங்கள், நல்லா சூடு வந்திருக்கணும், நல்லா வறுபட்டு இருக்கணும். இந்த உளுந்தோட வாசனை நல்லா வருது. இப்போ நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். இது கூட ஒரு 1/4 கப்பு பொட்டுக்கடலையை சேர்த்துக்கலாம். அரை கப் உளுந்துக்கு 1/4 கப் பொட்டுக்கடலை தான் அளவு. பொட்டுக்கடலை சேர்த்துட்டு ஒரு தடவை இப்படி கலந்து விட்டால் போதும். இப்போ இதை ஒரு மிக்சர் ஜாருக்கு மாற்றிட்டு இதை நல்ல ஒரு ஃபைன் பவுடராக அரைச்சிக்கோங்க. இவ்வளோக்கு இவ்வளோ ஃபைன் பவுடராக அரைக்க முடியுமோ அரைச்சிக்கோங்க. அப்போ தான் முறுக்கு நல்லா மொறு மொறுன்னு வரும். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா நைஸாக இருக்கணும். இப்போ ஒரு பவுலில் முறுக்குக்கு மாவு கலந்துடலாம். அதுக்கு நான் 2.5 கப்பு அரிசி மாவு எடுத்திருக்கேன். நீங்கள் இடியாப்பம் பண்ணுற மாவில் கூட இதை செய்யலாம். நல்ல ஃபைன் பவுடராக இருக்கணும், அதுதான் நம்மளுக்கு ரொம்ப முக்கியம். இது கூடவே நம்ம ரெடி பண்ணி வச்ச உளுந்து பொட்டுக்கடலை மாவு, இது ரெண்டையும் சலிச்சுட்டு உள்ளே சேர்த்துக்கோங்க. இந்த 2 மாவுமே நல்ல ஃபைன் பவுடராக இருக்கணும். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். இல்லைனா முறுக்கு பிரிஞ்சு பிரிஞ்சு போகும். இப்போ இது கூடவே 1.5 டேபிள் ஸ்பூன் வெண்ணெயை சேர்த்துக்கோங்க. இந்த வெண்ணெய் ரூம் டெம்பரேச்சரில் இருக்கணும். அப்படி இல்லைன்னா 1.5 டேபிள் ஸ்பூன் சூடான எண்ணெயை கூட நீங்கள் இதில் சேர்த்துக்கலாம். கூடவே 1.5 டீஸ்பூன் எள்ளு சேர்த்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா நீங்கள் சீரகம் கூட சேர்த்துக்கலாம். கூடவே 2 சிட்டிகை பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. இதுக்கு தேவையான அளவு உப்பு நான் 2 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு எல்லாத்தையும் நம்ம நல்லா கலந்து விடணும். இந்த மாதிரி கலக்கும்போது இந்த வெண்ணெய் மாவோட நல்லா மிக்ஸ் ஆகும்போது நம்ம முறுக்கு நல்லா மொறு மொறுன்னு இருக்கும். முறுக்குக்கு மாவு ரெடி பண்ணியாச்சு. இப்போது இதில் தண்ணி இல்லைன்னா தேங்காய் பால் சேர்த்துக்கலாம். தேங்காய் பால் சேர்த்து நீங்கள் முறுக்கு பண்ணால் அதோட டேஸ்ட்டும் ஃப்ளேவரும் ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்கு நான் 1 கப் துருவின தேங்காயில் 1.5 கப் தண்ணி ஊற்றி அரைச்சி தேங்காய் பால் எடுத்திருக்கேன். இப்போ இந்த 1.5 கப் தேங்காய் பால், அதாவது முதல் பால் 2வது பால் ரெண்டுத்தையும் கலந்து இதில் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி பிசைஞ்சிக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் தண்ணி கூட சேர்த்து மிக்ஸ் பண்ணலாம். ஆனால் தேங்காய் பால் சேர்க்கும்போது ரொம்ப நல்லாயிருக்கும் அதோட டேஸ்ட். தேங்காய் பால் சேர்த்து நம்ம கலந்து விட்டுக்கிட்டே இருக்கலாம். கிட்டத்தட்ட நமக்கு 1.5 கப் தேங்காய் பால் தேவைப்படும். இந்த முறுக்கு மாவு ரொம்ப கெட்டியாக இருக்கக்கூடாது, சாஃப்டாக இருக்கணும். சாஃப்டாக இருக்கும்போது அதோட டெக்ஸ்சர் கரெக்டாக இருக்கும். பாருங்கள், இந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்கணும். ரொம்பவும் தண்ணி இல்லைன்னா தேங்காய் பால் சேர்க்கக்கூடாது. இந்த பதம் கரெக்டாக இருக்கும் நம்ம முறுக்குக்கு. நான் இந்த மாதிரி ஒரு ஓட்டை இருக்கிற அச்சு எடுத்திருக்கேன். இதுக்குள்ளே வச்சுட்டு மாவை நம்ம உள்ளே வச்சு மூடிடலாம். அடுத்தது முக்கியமானது, எண்ணெய் நல்லா சூடாக இருக்கணும். கொஞ்சம் மாவை கிள்ளி போட்டால் அது உடனே மேலே வரணும். இந்த ஸ்டேஜ் தான் கரெக்டாக இருக்கும். முறுக்கை நம்ம டைரெக்டாகவும் எண்ணெயில் பிழியலாம், இல்லைன்னா கரண்டி மேலேயும் பிழிஞ்சு எண்ணெயில் போடலாம். நான் ஃபஸ்ட்டு கரண்டி மேலே பிழிஞ்சு காமிக்கிறேன். ஒரு கரண்டி மேலே லேசாக எண்ணெய் தடவி முன்பக்கம் இல்லைன்னா பின்பக்கம் பிழிஞ்சு அப்படியே எண்ணெய்க்குள்ளே விட வேண்டியது தான். ஒரு 3-4ன்னு பிழிஞ்சு எடுத்துக்கலாம். நம்ம போடும்போது எண்ணெயில் நல்ல பபிள்ஸ் வரணும், அதுதான் கரெக்டான ஸ்டேஜ். ரொம்ப குறைவான சூட்டில் வறுத்து எடுத்திங்கன்னா முறுக்கு ரொம்ப ஹார்டாகிடும். நம்ம கடிச்சு சாப்பிடும்போது அந்த மொறுமொறுப்பு இருக்காது. அதனால் நல்லா பபிள்ஸ் வரணும். பார்த்திங்கன்னா பபிள்ஸ் எல்லாம் அடங்கி கோல்டன் கலர் வந்திருக்கு. இந்த ஸ்டேஜ் வந்ததும் முறுக்கை நம்ம வெளியே எடுத்து வச்சிடலாம். அடுத்தது நம்ம எண்ணெயில் டைரெக்டாகவும் இந்த மாதிரி பிழிஞ்சிக்கலாம்.
இந்த அளவில் நமக்கு ஒரு 30 முறுக்கு கிட்ட கிடைக்கும். அவ்வளவுதான், நம்ம மொறு முறுக்கு சூப்பராக தயாராகிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணி இதே அளவுகளோட இந்த முறுக்கை செய்து பாருங்கள். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சதுன்னா இந்த குக்கி டூ கிச்சனுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம அடுத்த வீடியோவில் ஒரு புது ரெசிபியோடு நான் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை பாய் பாய். சமைப்போம், ருசிப்போம்.